மிஸ்ராஜி மனித எலும்புகளை மில்லில் போட அது உடனே தூளாக மாறியது. யாரும் பார்க்காதப்போ எலும்புகளை மெஷினில் போட்டார். ஆதாரம் மாவில் கலக்கவே அவருக்கு நிம்மதி. சில நாட்களில் போலீஸ் வந்ததும் காணாமல் போனவர் கடைசியாக மிஸ்ராவுடன் காணப்பட்டார் எனத் தெரிய வந்தது. விசாரணையில் மிஸ்ரா அமைதியாயிருந்தார். ஆனா அவர் மனைவி நடத்தை சந்தேகமாயிருந்துச்சு. போலீஸ் போனதும் குற்ற உணர்வால் மனைவி, அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனை தண்டிக்க நமக்கு உரிமையில்லை என்று சொன்னாள். என் கணவர் அரக்கனாக மாறிவிட்டார். இதை கேட்டு மிஸ்ராஜி சிந்திக்கத் தொடங்கினார். மறுநாள் அவரே ஸ்டேஷன் போய் எல்லாம் ஒப்புக்கிட்டார். ஆனால் போலீஸ் அதை நம்பவில்லை. அவனுக்கு மிஸ்ராஜியை நல்லா தெரியும். அவர் அப்படி செய்ய மாட்டார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் மிஸ்ரா தன் மகனை அமெரிக்கா அனுப்ப தன் சேமிப்பு முழுவதையும் செலவழித்து பெரிய கடனும் வாங்கியிருந்தார். கடைசியா கஷ்டப்பட்டு மகனை அமெரிக்கா அனுப்பியும் அவன் பெற்றோரின் தியாகத்தை உணரவே இல்லை. பணம் கேட்டாலே கோபத்தில் போனை கட் பண்ணிடுவான். கடன் தொல்லையால் அந்த பெரியவர்கள் எப்போதும் டென்ஷனில் வாழ்ந்தார்கள். மீண்டும் பணம் வாங்க வந்த ராஜுக்கு மிஸ்ராஜி கொடுத்த வட்டி குறைவு. ராஜ் ஒரு பெண்ணை இழுத்துச் செல்ல விசித்திர சத்தம் கேட்க மிஸ்ரா தம்பதி தவித்தனர். ராஜ் சென்றதும் அறை அலங்கோலமாக இருந்ததை கண்ட மிஸ்ரா மகனுக்கு போன் செய்தார். ஆனால் அவன் 5000 யுவான் மட்டும் அனுப்புவதாய் சொன்னான். அடுத்த நாள் மிஸ்ராஜி பேங்கில் பணம் எடுத்துட்டு வந்ததும் ராஜ் மறுபடியும் பணத்தை பிடுங்கினான். ராஜ் வேணுமே சண்டை நடிச்சு கார் ரிப்பேர் தள்ளுங்கன்னு கேட்டான். எல்லா கஷ்டத்திலும் மிஸ்ராஜி ஏழை பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்று ராஜ் பணம் வாங்க வந்தபோது ஒரு பெண் படிப்பதை பார்த்தான். காரணமே இல்லாமல் அவளுக்கு பணம் கொடு. அவன் மனதில் தப்புன்னு மிஸ்ராஜிக்கு புரிஞ்சதும் போலீஸ் உதவிக்கு ஸ்டேஷன் போனார். ஆனா ராஜ் அங்கே இருந்தார். போலீசும் அவனுக்கு உடந்தை என மிஸ்ராஜிக்கு தெரிந்தது. அவர் நினைத்தபடியே அன்றிரவே ராஜ் மீண்டும் வந்துவிட்டான். இம்முறை அந்த சிறுமியை தன்னிடம் வரச் சொல்லி மிரட்டினான். ஆனால் 12 வயது சிறுமிக்கு இதை நடக்க மிஸ்ராஜி ஒருபோதும் விடமாட்டார். மிஸ்ராஜி சமையலறைக்கு சென்று ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தார்.